T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் இன்று இரவு களமாட உள்ளன. பேராவலுடன் கோடிக்கணக்கான ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இறுதிப் போட்டி குறித்து ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ICC கோப்பை. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் நெடுநாட்களாக இதற்குதான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை கோப்பையை வென்றுவிட மாட்டோமா? மீண்டும் ஒருமுறை நம் ஆதரவு நாயகன்கள் கோப்பையை ஏந்தி வலம் வர மாட்டார்களா என்பதே இந்திய ரசிகர்களின் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் கேள்வி. இந்திய சீனியர் ஆடவர் அணி ICC கோப்பையை வென்று தசாப்தம் தாண்டிவிட்டது. 2013ஆம் ஆண்டு தோனி தலைமையில் இந்தியா கடைசியாக ICC தொடரில் வெற்றி பெற்றது. அதன்பின் ஒவ்வொரு ICC தொடரிலும் இந்தியாவிற்கு ஏமாற்றம்தான். குறிப்பாக கடந்த ஆண்டு மட்டும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கோப்பை என இரு இறுதிப் போட்டிகளில் இந்தியா அடுத்தடுத்து அடைந்த தோல்வி ரசிகர்களின் மனதை முன்னெப்போதும் இல்லாத வகையில் ரணப்படுத்தியது. இப்போது ஓராண்டுக்குள் 3வது முறையாக இறுதிப் போட்டியில் இந்தியா ஆட உள்ளது. 2 முறை சிற்சில தவறுகளால் தவறிவிட்டதை இந்த முறை அடைந்தே ஆக வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டுதான் நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா களமாடி வருகிறது. ஆடிய 7 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தோல்வியே காணாமல் இறுதிப் போட்டிக்குள் கால் பதித்துள்ள இந்திய அணி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என 3 துறைகளிலும் ஒரு சேர ஜொலித்து வருகிறது. கோலியின் ஃபார்ம் கேள்விக்குள்ளானாலும் ரோஹித் கூறியபடி இறுதிப் போட்டியில் அவர் மாயம் செய்யலாம். கேப்டனாக மட்டும் கலக்காமல் ஒவ்வொரு போட்டியிலும் அதிரடி தொடக்கம் தந்து எதிரணிகளை ரோஹித் சர்மா ஆட்டம் காண வைத்து வருகிறார். பண்ட், ஸ்கை, துபே, பாண்டியா, ஜடேஜா என நீண்ட பேட்டிங் ஆர்டரை கொண்டு உள்ள இந்திய அணிக்கு பவுலிங் பக்கபலம். எக்கனாமிக்கல் ஸ்பெல்லிங்கால் எதிரணியின் வேகத்திற்கு அணை போடும் பும்ரா, ஸ்விங் செய்து அசத்தும் அர்ஷ்தீப், அபாயகர சுழலால் திணறடிக்கும் குல்தீப், ஆல்ரவுண்டராக ஜொலிக்கும் அக்ஷர் என அக்மார்க் அணியாக இந்தியா வலம் வருகிறது. மறுபுறம் தென்னாப்பிரிக்காவும் ICC கோப்பைக்குதான் கால் நூற்றாண்டாக கனவு கண்டு வருகிறது. 1998ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற பிறகு இந்நாள் வரை இன்னொரு கோப்பையை தொட்டுவிட தென்னாப்பிரிக்கா துடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரையிறுதி ஆட்டங்களில் தோல்வியையே தொடர்கதையாக வைத்திருந்த தென்னாப்பிரிக்கா நடப்பு தொடரில் நாக் அவுட் அச்சத்தை தகர்த்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து உள்ளது. இந்தியாவை போல்தான் தென்னாப்பிரிக்காவும் தோல்வியே காணாமல் இறுதிப் போட்டிக்கு வந்து உள்ளது. மார்க்ரமின் கேப்டன்சி மேஜிக்கால் பெரும்பாலான போட்டிகளை போராடி வென்ற தென்னாப்பிரிக்காவில் டீகாக், ஹென்ட்ரிக்ஸ், கிளாசன், மில்லர், ஸ்டப்ஸ் என பேட்டிங் வரிசை நீள்கிறது. ரபாடா, யான்சன், நோக்கியா வேக கூட்டணியும் கேஷவ் மஹ்ராஜ், ஷம்சி சுழல் கூட்டணியும் தென்னாப்பிரிக்காவின் பெரும் பலமாக பார்க்கப்படுகிறது. போட்டி நடைபெறும் பார்படாஸ் ஆடுகளம் ஆரம்பத்தில் வேகப்பந்து வீச்சிற்கு ஒத்துழைக்கும். அதன்பின் பேட்டர்களுக்கு சாதகமாகும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுகளமாக பார்படாஸ் அறியப்படுகிறது. இத்தகைய சூழலில் இரு அணியிலும் தரமான டாப் ஆர்டர் பேட்டர்கள் உள்ளனர். இரு அணியிலும் தரமான பவுலர்கள் உள்ளனர். இரு அணியும் நீண்ட நாட்களாக ICC கோப்பைக்கு தவம் கிடக்கின்றன. சரிநிகர் அணிகள் மோதுவதால் இறுதிப் போட்டிக்கே உரித்தான அழுத்தத்தை கையாளும் அணியின் கரங்களில்தான் T20 உலகக்கோப்பை தவழப் போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.